நம்ம இன்னைக்கு ஹெல்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு கைப்பிடி அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு அக்ரூட் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். அந்தளவுக்கு நம்ம ஃபைன் பவுடராகவும் அரைச்செடுக்க முடியாது. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவு பால் சுட வச்சுக்கோங்க. இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். நான் இப்போ செய்கிற அளவு ஒரு 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமான பேருக்கு செய்கிறீங்கன்னா குவான்டிட்டியை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பொங்கி வந்துருச்சு பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் முழுமையாக திக்காகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் கொதிக்க வச்சுட்டே இருங்க. லேசாக வத்துனா போதும். நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர், அதை இதில் சேர்த்துருங்க. அந்த பவுடர் கூடவே நம்ம கோதுமாவும் சேர்த்துருந்ததுனால சேர்த்ததும் இது போல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். விஸ்க் வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இது நல்லா திக்கானதுக்கப்புறமா இது கூட கற்கண்டு சேர்த்துருங்க. நார்மலாக உதிரியாக கிடைக்கும்ல அந்த கற்கண்டு சேர்க்கக்கூடாது. அது நார்மல் ஒயிட் சுகர் போல தான், அதாவது வெள்ளை சக்கரை மாதிரி தான். நூல் கற்கண்டுன்னு கடையில் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த கற்கண்டு தான் சேர்க்கணும். நடுவில் நூல் இருக்கும். அந்த நூலை ரிமூவ் பண்ணிவிட்டு நுணுக்கிட்டு இது போல் சேர்த்துருங்க. நான் நுணுக்கினதுக்கப்புறமா அளக்கும்போது 1 கப் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான பால் செஞ்சு தந்தோன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நூல் கற்கண்டு கிடைக்கலன்னா பனங்கற்கண்டு இருக்குல்ல, அதை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா பனங்கற்கண்டில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்க்க முடியாது. நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஓடையில் சேரக்கூடிய ஆடைகள்லாம் எடுத்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு சில்லுன்னு குடிக்க ஆசையாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடாக கூட சர்வ் பண்ணலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறேன். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும் தண்ணியில். நான் 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா விதையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இது பாதாம் பிசின். பாதாம் பிசின் நம்ம ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஓகே. ஊற வச்ச பாதாம் பிசின் 1 டீஸ்பூன் அளவு ஒவ்வொரு கிளாஸ்லையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாதாம் பிசினோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும். அதே மாதிரி க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பால் சேர்த்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால இந்த பால் இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது. அடுத்து இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. அதாவது ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துருங்க. அடியில் நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஐஸ்கிரீம் வச்சுருங்க. நான் வந்து ஜிகர்தண்டாவில் வைப்போம்ல அந்த ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் அது கூடவே ஜிகர்தண்டாவும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் தான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் வெனிலா ஐஸ் கூட வைக்கலாம், மேங்கோ ஐஸ் வைக்கலாம். உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்கள் ஃப்ளேவர் என்ன பிடிக்குமோ அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கட் பண்ணின நட்ஸ் தூவிட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் தூவிடுங்க. இது போல் கடைசியாக நம்ம நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டிலாம் தூவுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கடைசியாக இதில் குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் பால் சர்பத் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.